வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று பொத்தாம் பொதுவாக கூறி மலிவான அரசியல் செய்கிறார்கள் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூறியிருக்கிறார். அப்படியான நபர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். யாரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்? உண்மையிலேயே எதிர்க்கட்சிகள் 2021 தேர்தல் காலத்தின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவையா என்பது பற்றியும் பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் காசிநாத பாரதி பங்கேற்கிறார். திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் கல்வியாளர் திரு ராமசுப்ரமணியம். 4 பேரை வரவேற்று நிகழ்ச்சிகள் கொள்ளலாம். 4 பேர் வணக்கம். பார்த்தீங்களா கிருஷ்ணகிரியில் சிஎம் பேசுனதை? பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஏன் சார் சிரிக்கிறீங்க? சரி சொல்லுங்க, நீங்கள் கேள்வியை கேளுங்க. மலிவான அரசியல் செய்கிறார்கள் அப்படின்ட்டு யாரை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களை சொல்லியிருப்பாங்க. அப்படியா? அவருடைய வார்த்தைகளிலே சொல்வதாக இருந்தால், அரசியல் செய்யாமல் அவியலா செய்து கொண்டிருப்போம். என்ன, எதிர்க்கட்சியாக, பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு பல்வேறு திரைத்துறையிலிருந்து பல போலிகள் உருவாகி இந்த சமுதாயத்தில் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் தான் ஒரிஜினலுங்கிற காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். ரைட்டுங்களா? எனக்கு அவர் எதிர்கட்சியினர்னு எழுதியிருந்தாரா? எனக்கு அதுதான், எதிர்கட்சியினர்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். யார் பேசிட்டு இருக்கிறா? அது வந்து பன்மைப்படுத்தி எங்களை சொன்னதுனாலதான் நான் யாரை சொல்கிறான்னு பன்மைப்படுத்தி எங்களை சிறுமைப்படுத்த நினைக்கிறாரா தெரியல. அது என்னன்னு அவருடைய கவனத்துக்கே விட்டுருவோம். இன்றைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் பெரும்பான்மையான வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். சென்ற 2021 தேர்தலில் ஏறக்குறைய 520 வாக்குறுதிகளை அவர்கள் கொடுத்தார்கள். 505. ஆனால் நாம் 520 படித்த மாதிரி ஞாபகம். சரி, தெரியல எனக்கு. 520 பக்கம். 520 பக்கமா? சரி, பார்த்தீங்களா, கரெக்டாக தான் பார்த்துருக்கேன். 55 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் 320 வாக்குறுதிகள் நிறைவேறிவிட்டதாக 324 தான் அவர் சொன்னாரு. 64 வந்து செயல்படுத்த முடியாத மத்திய அரசினுடைய அனுமதிக்காகங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இன்றைக்கு மலிவான அரசியல் என்ற ஒரு இதை தமிழக அரசியலில் எடுத்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டை மட்டும்தான் பேச சொல்கிறீங்களா, பாஸ்டையான்னு தெரியல. தந்தையார் காலத்திலிருந்து எப்படி ஒரு கணையாழியை கண்ணதாசனும் இவரும் ஒரே நேரத்திலே ஒரே அளவில் வேலை செய்த போது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களிடம் ஒரு கணையாழியை வாங்கி கொடுத்து இவருக்கு பொதுவெளியிலே மாற்றச் சொல்லி, பிறகு அது பொதுவெளிக்கு வந்ததெல்லாம் உலகம் தெரிந்த எது மலிவான அரசியல்ங்கிறது. அடுத்ததாக அதே போல வந்து 70 தலைவர்களாக இருந்த KA மதியழகன், குறிக்கிடக்கூடாது, குறிக்கிடுங்கன்னு மறைமுகமா சொல்லாது. எண்ணி நடராஜன் உள்ளிட்ட 50 தலைவர்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு எப்படி எம்ஜிஆர் அவர்களை பிடித்து அன்றைக்கு ஆட்சி கட்டிலே ஏறினார் என்பது அங்கே தெரியும் மலிவான அரசியல். அதே போல இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி அவர்கள் மீது மதுரையிலே தாக்குதல் தொடுத்து பழநெடுமாறன் இன்றைக்கும் வாழும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்திரா காந்தி அம்மையாரோடு தாக்குதல் நடத்தி, அவர்களை கொலவெறி தாக்குதல் நடத்தி கொஞ்சத்தில் உயிர் பழைச்சாங்க. பிறகு அதே இந்திரா காந்தி அம்மையாரோடு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி அப்படி ஒரு அரசியல். அதற்கு அடுத்ததாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டமன்றத்திலே வைத்து தாக்குதல் நடத்தியது. மலிவான அரசியலை செய்வது யார்? அதே போல் தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளையும் இவர்கள் பிரிக்க முடியாத கட்சிங்கிறது வேட்டவளம் மணிகண்டன் நடத்துகின்ற உழவர் உழைப்பாளர் கட்சி தான். பாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஆரம்பித்து, காங்கிரஸிலிருந்து ஆரம்பித்து, தமிழ் மாநில காங்கிரஸ் GK மூப்பனார், பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ் பாமக என்று பேராசிரியர் தீரன் அவர்கள் தலைமையில், தேமுதிகவை சந்திரகுமாரையும் SR பார்த்திபனையும் வைத்து தமிழகத்திலே இவர்கள் பிரித்தாளாத அரசியல் இயக்கங்கள் இல்லை என்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் பிரிச்சு இவங்க விட்டுருக்காங்க எல்லா கட்சிகளையும், அரசியல் கட்சிகளை பூரா. இது மலிவான நீங்க அப்படி போற போக்குல அப்படி எல்லாம் சொல்லிருப்பீங்க. ஏங்க, மேடம் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அத்தனை MLAவையும் நீங்க தூக்கிவிட்டு அவங்க கட்சியை பிரிச்சாங்க. அதாவது SR பார்த்திபனையும் இவங்களை வைத்து இல்ல
நாங்க எம்எல்ஏக்கள் எங்களை வந்து சந்தித்தார்கள், தூக்கிட்டோம்னு சொல்லாங்க. எல்லாரும் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க தவறான விமர்சனத்தை பண்ண வேண்டாம். அதாவது எம்எல்ஏக்கள் தங்களுடைய தொகுதிக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேங்க. அருண் பாண்டியனும் பாபு முருகவேலும் இவங்கெல்லாம் வந்து தொகுதியினுடைய கோரிக்கைக்காக பார்த்தோம்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே தவிர அவங்க கட்சியில இணையவும் இல்லை, நாங்க சேர்க்கவும் இல்லை, தனி கட்சியா பிரிக்கல. ஆனால் தேமுதிகவை இரண்டாக பிளந்ததுங்கிறது சந்திரகுமார் அவர்களை வைத்து இவர்கள் தான் தனியா பிரிக்கிறாங்க. எஸ்ஆர் பார்த்திபன் இவங்களை எல்லாம் வச்சு பிரிக்கிறாங்க. அவங்க வெளியில வந்தாங்க சார். இல்ல அது வந்து திமுக 2-ஆ செயல்பட வேண்டாம். அவர் சொல்லட்டும், பதில் சொல்லட்டும். இப்படி கட்சிகளை அத்தனையையும் பிரித்து எஸ்ஆர் பார்த்திபன் வந்து எங்க ஊருக்காரு, நான் வந்து சும்மா ஊடகத்துல பாக்குறேன் தான். எஸ்ஆர் பார்த்திபன் நான் பார்த்தவன் கிடையாது. இப்படி தமிழகத்திலே எல்லா கட்சிகளையும் பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக கபலீகரம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அவர் 2-ஆ செயல்படாதீங்க இன்னொரு தடவை சொல்லக்கூடாது. சரி, இப்ப சொல்லிடுறேன், கண்டனத்தை பதிவு பண்றேன், இன்னொரு தடவை சொல்லக்கூடாது, புரியுதா? தற்போது இவர்களோடு கூட்டணி கட்சியில இருக்கின்ற கட்சிகளை வேங்கவேல் பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ பிரச்சனைகள்ல அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு எதிராக செயல்பட்டதன் மூலமாக அந்த கட்சியினுடைய அடிப்படை காரணத்தை, அந்த இயக்கம் உருவாகிய நோக்கத்தை காலி செய்து தங்களிடம் கூட இருக்கிற கட்சிகளை எல்லாம் கபலீகரம் செய்து கொண்டு வருவது திமுக. கம்யூனிஸ்டுகளை உங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு போராடுற அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு கம்யூனிஸ்டுகளை கபலீகரம் செய்கிறார்கள். சாம்சங் போராட்டம், நடிகரவிலே கைது. இப்படி யார் மலிவான அரசியலை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்கள் வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிகிறது. நாங்கள் இன்னும் கூட ஒருபடி மேலே போய் சொல்ல முடியும். ஏதோ பாஜக ஒரு தமிழர் விரோத கட்சி, அந்த கட்சியோடு சேர்ந்து விட்டு தமிழகத்தை காட்டி கொடுத்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை தொடர்ந்து வைத்து கொண்டு வருகிறார்கள். நான் திரும்ப சொல்லுகின்றேன், அப்படி காங்கிரஸ் பேரியக்கம் என்பது என்ன? அந்த 1.5 லட்சம் பேர் தமிழர்கள் செத்தாங்களே, அவங்கெல்லாம் தமிழர்கள் கிடையாதா? அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தோடு இருக்கின்ற கூட்டணிக்காக தமிழர்களையும் தமிழினத்தையும் தொடர்ந்து காவு கொடுத்து கொண்டு வருவது. எப்படி 74 கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட போது பேசாமல் இருந்தீர்களோ, எப்படி வந்து காங்கிரஸ் பேரியக்கம் கோச்சிக்கிடுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஈழப் பிரச்சனையில் தலையிடாமல் இருந்தீங்களோ, ஏன்னா உங்கள் அரசு அங்கே இருந்துச்சு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அங்கே இருந்துச்சு. 9 கேபினெட் அமைச்சர்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்றிருந்தீர்கள் என்றால் 1.5 லட்சம் தமிழர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பார்கள் இலங்கையிலே. ஆனால் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டவர் கருணாநிதி. அப்படி தமிழர்களுக்கு எதிராக இன்னமும் நான் சொல்கிறோமே, நாங்கள் வந்து எங்களை சொல்லுவீங்க நீங்கள் வந்து தமிழர் விரோதமாக நாங்கள் செயல்படுறோன்னு. இல்லையே, நாங்கள் வந்து ஏறக்குறைய 30 நாட்கள் 40 நாட்கள் அவையை முடக்கி காவிரி பிரச்சனையில் சண்டமாரதம் செய்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்தோம். ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு காவிரி பிரச்சனையில் 2019 உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மத்திய அரசுக்கு எதிராக தொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த இடத்திலையும் தமிழர்களுடைய உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுத்தது கிடையாது. ஆனால் 18 ஆண்டுகள் மத்திய ஆட்சியில் இருந்தபோது எதையும் செய்யாத, கல்வித்துறையை வாங்கி நீங்கள் வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றி இருக்கலாம், நீர்வளத்துறையை வாங்கி காவிரி பிரச்சனையை தீர்த்திருக்கலாம், வெளியுறவுத்துறையை வாங்கி கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். எதையும் செய்யாமல் தமிழர்களுக்கு என்று 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை கொடுத்ததை தவிர தமிழர்கள் நலன் சார்ந்து செயல்படாத, தமிழினத்திற்கு துரோகம் இழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் மறுக்க முடியாத ஒன்று. யார் மலிவான அரசியல் செய்வது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் சகோதரர் ராஜா தமிழ்மாறன் அவர்களுக்கு ஒரு அரசியலை சொல்லுவேன். ராஜா தமிழ்மாறன் போன்ற அந்த இயக்கத்தில் உழைக்கின்றவர்கள் அந்த இயக்கத்தினுடைய உச்சத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் 2020 செப்டம்பர் மாதம் அரசியலுக்கு வந்த உதயநிதி அவர்களை உச்ச பதவியிலே கொண்டு போய் அமர்த்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு மலிவான அரசியல். ஜனநாயகத்திற்கு எதிரான மலிவான அரசியலை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை செய்யலை. 20 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து பழைய ஓய்வு திட்டத்தை தர்றேன்னு சொன்னீங்க, செய்யலை. நீங்கள் வந்து கேட்டால் டெல்டாக்காரன்னு சொல்லுவீங்க. அங்கே மீத்தேன் எடுப்பதற்கு கையெழுத்து போட்டது யார்? ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்கிறோன்னா, நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொடுத்து அந்த தஞ்சை மண்டலத்தை எங்களுக்காக பாதுகாத்து தந்தவர். நானும் தஞ்சை டெல்டா பகுதியைச் சேர்ந்தவன். பாதுகாத்து தந்தவர் எடப்பாடியார். இந்த குறைகளை எல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுவது வந்து மலிவான அரசியல் என்று சொன்னீர்கள் என்றால், அந்த மலிவான அரசியலை தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சண்டமாரதமாக செயல்படும்ங்கிற கருத்தை தான் நான் 2011-16 எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத பார்ட்டி வந்து திமுக. சரியா? நான் உங்கள்கிட்ட சொன்னோம், நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு தான் கொடுக்குறேன். அந்த நேரத்தில் அதிமுக தான் பவரில் இருக்குது, எதிர்கட்சி தேமுதிக. சரியா? மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணியில் அதிருப்தியாக இருந்த எம்எல்ஏக்கள் வெளியில வந்தாங்க. ஆமா, 16
அவங்க தான் வந்து தனியா ஒரு இயக்கமா தொடங்கினாங்க. அவங்கள எதிர்க்கட்சி கூட கிடையாம இருந்த திமுக உடைச்சதுங்கிறீங்க நீங்க. சரி, பாக்கிக்குன்னு சொல்லிடுங்களேன். என்னது? காங்கிரஸ்ல இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆட்சிக்கு மூப்பனாரை கொண்டு வந்ததுல இருந்து பேராசிரியர் தீரன் அவர்கள் தமிழ் இத சொன்னதுக்கு தானே நீங்க திமுகவை செயல்படாத நீங்க. அவங்க எங்க இயக்கத்தோட இணையல, அவங்க தனி கட்சியாவும் செயல்படாத. எங்களை தொகுதியினுடைய பிரச்சனைகளுக்காக வந்து சந்தித்தேன் என்று அருண் பாண்டியன் அவர்களும் அதே போல பாபு முருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள். நீங்க அதிமுக கிடையாது, நீங்க மதிமுக இருந்தீங்க. இல்ல, மதிமுக நான் 2012க்கு முன்னதான் 2012 நாஞ்சில் சம்பத் அவர்களோட வந்து இணைஞ்சிட்டேன். அதனால நீங்க வருத்தப்பட வேண்டாம். 2012 வாங்கும் போதெல்லாம் நீங்க கூட போயிட்டு தான் இருக்கீங்க. இல்லங்க, அதாவது நீங்க மலிவான அரசியல்னா எந்த மாதிரி மலிவான அரசியல் இன்னமும் நாங்க வந்து ஒருபடி மேல போய் சொல்ல முடியும். சட்டமன்றத்துல டி.என். அனந்தநாயகி அம்மையார் அவர்களை பத்தி கலைஞர் அவர்கள் வைத்த விமர்சனமோ சரி எத்தனையோ எங்களால வந்து மலிவான அரசியலை பத்தி எங்களால சொல்ல முடியும். சரி, பட் நாகரிகம் கருதி அவை நாகரிகம் கருதி நாங்க வந்து மறுக்கிறோம். நாங்கள் மலிவான அரசியல் செய்யறோம், தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக செய்றோம். ஓகே ஓகே. என்ன தேர்தல் வாக்குறுதிகளை மையப்படுத்தி மட்டும் நான் ஒரு கருத்தை பதிவு வைக்க விரும்புறேன். நீங்க வந்து இந்தியா கூட்டணி நீங்க உங்களுக்கு நான் திரும்பவும் ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன். நீங்க பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை நான் நினைவூட்டி பேசும்போது நீங்க இரண்டாவது திமுகவாக செயல்படக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன் வலியுறுத்தி சொல்றீங்க? இல்ல இல்ல, ஆமா, நீங்க வந்து இத போற போக்குல ரொம்ப நக்கலா சொல்லிட்டு போறீங்கன்னு உங்களுக்கு நினைப்பு போல தெரியுது. இல்ல இல்ல, இந்த வேலையை நீங்க வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. அதை விடுங்க. இல்ல, அவர் மறுக்க வேண்டியதை நீங்க மறுக்கிறீங்க, அதை கேட்க வேண்டியது நீங்க அதுக்கு முன்னாடி மறுக்க வேண்டியதை நீங்க கணையாளில இருந்து ஆரம்பிச்ச அந்த கதையை நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். இந்தியா நீங்க கணையாளில இருந்து சொல்லிட்டு அந்த கதை உண்மை, இந்த கதை பொய் இல்ல. சரி, நீங்க உங்க கருத்தை பதிவு வச்சுக்கீங்க. இந்தியா கூட்டணியில ராகுல் காந்தியை பிரதமராக்குவேன் என்று கங்கணம் கொட்டி கொண்டு தெரிந்தார்கள் இவர்கள். இல்ல 2020 இப்ப இந்த 2024 திமுக கூட்டணி தானே. ஆனால் அவர்கள் அங்கே பிரதமராக வந்திருந்தால் அவங்க ஒண்ணுமே இல்லாத போதே டி.கே. சிவகுமார் வெளில வந்து சொல்றாரு, ஒரு சொட்டு தண்ணீரை கூட தமிழகத்திற்கு தரமாட்டேன் என்று. அங்க இந்தியா கூட்டணியில இருக்கிற அவங்கள வந்து பிரதமராக இருந்தார்கள் என்றால் ஒரு சொட்டு எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக நீங்க தான் செயல்படுறீங்க. ஆனா பாஜக கூட்டணி செயல்படுவது போல ஒரு மாயையை கட்டமைக்க மலிவான அரசியலை செய்வது நீங்கள் தான் என்ற கருத்தை பதிவு. செல்வம் சார், வணக்கம் சார். இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக ரொம்ப பொதுவாக விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இவங்க கிட்ட ரொம்ப ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விமர்சனம் குறித்து பாஜகவோட ஸ்போக்ஸ் பர்சனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷனுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அரசியல் கட்சி, அவருடைய கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் என்கிற அளவில் தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல உங்களுக்கு நல்லா தெரியும், 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சார களத்துல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் ஒரு புகார் பெட்டி வச்சாங்க. அந்த புகார் பெட்டியில் ஆயிரக்கணக்கான மனுக்கள் வந்தது. அந்த மனுக்கள் எவ்வளவு எண்ணிக்கை, அதுக்கு என்ன தீர்வு காணப்பட்டது என்பதை நம்ம வந்து முதலமைச்சர் விளக்கி இருக்கணும். அது விளக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கிற நகைக்கடன்கள் அத்தனையும் தள்ளுபடி செய்யப்படும், விவசாய நகைக்கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னாங்க. அதுல கடைசியில வந்து திமுகவை சார்ந்த நண்பர்களுக்கு தான் அது 1-2 பலன் கிடைச்சதை தவிர மற்றவர்களுக்கு எதுவும் கிடைக்கல. சரி, முதலமைச்சர் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் ஒவ்வொரு மாதமும் மின்சார கணக்கெடுப்பு நடத்துவோம், மின் அளவீடு, வீட்டுல மின் பயன் அளவீடு கணக்கெடுப்பு நடத்தி அதை நாங்கள் 100 யூனிட் மின்சாரத்தை நாங்கள் வந்து இலவசமா தருவோம்னு சொன்னாங்க. முதலமைச்சர் அவர்கள் அதை செய்யல. அதுக்கு பதிலா மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது, வீட்டு வரி உயர்த்தப்பட்டது, சொத்து வரி உயர்த்தப்பட்டது, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டது. இப்படி மிக கடுமை. அது சொல்ல போனீங்கன்னா, மகளிருக்கு நாங்கள் வந்து 1000 ரூபாய் உதவித்தொகை தருவோம்னு சொன்னாங்க. முதல் 3 ஆண்டுகள் தரல, கடைசி 2 ஆண்டுகள்ல தான் 3 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான்
அதுக்கான கணக்கெடுப்பு நடத்தி ஒரு கோடியே 2 லட்சம் பேருக்கு நம்ம முதல்ல கொடுத்தாங்க. இப்போ வந்து மறுபடியும் புதுசா வேகமா கணக்கெடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசு திட்டங்களுக்கு பெயர் வைப்பதில் முதலில் இருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் என்று முதலமைச்சர் பெயர்ல ஒரு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. நான் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவன் என்கிற முறையில சொல்கிறேன். இது எங்க ஊருக்கெல்லாம் ஒரு நாள் கூட கல்வி சம்பந்தமா யாரும் வரல, மருத்துவர்கள் வரல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவமனைகளில், அரசாங்க மருத்துவமனைகள் மருத்துவர் இல்லை, போதிய மருத்துவர்கள் இல்லை. ஆசிரியர்கள் வந்து அந்தந்த பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்கள் இல்ல. இதுக்கு போக இப்ப புதுசா வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவிப்பதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவோம்னு சொன்னாங்க, கொடுக்கல. அரசு ஊழியர் கொதிநிலையில இருக்காங்க. அது போக நீங்க அரசு ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் முழு நேர அரசு ஊழியர்களாக்கி அவர்களை அவருடைய ஊதியத்தை உயர்த்தி தருவோம்னு சொன்னாங்க. அதை செய்யல. அவங்க ரொம்ப இன்னைக்கு வந்து போராட்டங்கள் களத்துல நிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் போக இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு மாசத்துக்குள்ள முதலமைச்சருடைய பேர்ல ஒரு திட்டத்தை அறிவித்து அதுல வருவாய்த்துறை ஊழியர்கள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு மாசத்துக்குள்ள தீர்வு காணணும்னு சொல்றது அந்த ஊழியர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவிலே வேதனையும் மன உளைச்சலும் பணிச்சுமையும் ஏற்பட்டிருக்கிறதுனால அவங்க எல்லாம் வந்து பணி புறக்கணிப்பு, அவங்கள ஸ்ட்ரைக் நடத்தக்கூடிய, வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய அளவிற்கு மிக கடுமையான அளவில் இருக்கு. இதுல நான் என்ன சொல்றேன்னா, மாண்புமிகு முதலமைச்சருடைய நோக்கம் நல்லதாக கூட இருக்கட்டும், ஆனால் செயல்படுத்துற முறை வேணுமா இல்லையா? செயல்படுத்துவதற்கு எந்த திட்டமும் கிடையாது. அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையில இடைவெளி இருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக அலங்கார வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். தவிர வேற இப்போ புதுசா வர வந்து இவங்க வந்து ஏதோ ஒண்ணு திட்டு அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னா சொல்றதுக்கு இல்ல. இன்னொன்னு, நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவர் ஒரு பக்கத்துல இப்போ தேர்ட் பிளேயரா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்திருக்காங்க களத்துக்கு. என்னை பொறுத்தவரையில், அதாவது நான் வந்து திரு விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. ஏன்னா விஜய வந்து நீங்க வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது வைக்கிறாதுங்கிறது வந்து என்னோட பார்வையில திரு விஜய் அவர்கள் இன்னும் முறைப்படுத்தினால், இன்னும் களத்திற்கு முறையாக வந்தால் அவர் ஒரு பெரிய நீண்ட காலம் அரசியல் நடத்துகிற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு துணை முதலமைச்சர் களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. துணை முதலமைச்சராவது ஏதாவது தரவுகளோட பேசுறாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. சும்மா ஜோக் அடிச்சுட்டு போறாரு. கடந்த காலத்துல செங்கலை தூக்கி காமிச்சாரு, நாங்க வந்த உடனே நீட்ட இப்ப இல்ல ஒரே ஒரு செய்தி. அதனால இந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்பை நீங்கள் ஒரு வெற்று விளம்பரமாகவும் தேர்தல் யுக்தியாகவும் தான் நான் கருதுறேனே தவிர முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த அரசு மக்களுக்கு நல்லது செய்யவில்லை, செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் இல்லை, செய்ய முடியல, இந்த அரசுக்கு செய்ய இயலவில்லை. ஓகே ஓகே ஓகே. ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். வணக்கம் ராமசுப்ரமணியம் சார், கிட்டத்தட்ட 120 நாளுக்கு மேல தொடர்ந்து பிரயாணம் பண்ணிட்டே இருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. போற இடம் எல்லா இடங்கள்லயுமே பேசிட்டு தான் இருக்கிறாரு, இவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு. அதுக்கு பெரிய அளவில் இந்த ஒரு 100 நாளில் பெரிய அளவில் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் வந்து திருச்சியில் வந்து அரியலூர்லேயும் திருச்சியிலையும் பேசிட்டு போன பிறகு உடனடியாக ரியாக்ஷன் கொடுக்குறாரு சார். இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படின்ட்டு பொத்தாம் பொதுவாக எதையும் தெரிந்து கொள்ளாமல் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்கள் அப்படின்ட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு விழாவில், அதுவும் முதலமைச்சர் பங்கேற்ற ஒரு அரசு விழாவில் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, எதிர்கட்சியாக தாவேகாவை பார்க்க தொடங்கிடுச்சா சார் திமுக? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல திரு விஜய் அவர் கொஞ்சம் மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகரித்து வருவதாகத்தான் நான் பார்க்கின்றேன். நான் இல்லைன்னா
ஐ டோன்ட் வாண்ட் டு ரூல் அவுட், அவருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்னா அது வந்து நியாயமாக இருப்பதாக எனக்கு தெரியல. அதாவது வெற்றி பெறுவதற்கு அல்லது ஆட்சி அமைப்பதற்கு அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஷன் ஆஃப் தி ஓட்ஸ் அவர் கார்னர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டு, ஐ மீன் ஒரு 8-10% வரைக்கும் அவருக்கு ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். சரி, ஆகவே நீங்க நம்ம முதல்வர் அவர்கள் பேசினார்கள் என்றால் அது வந்து டெஃபினட்டா திரு விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு விளக்கமாகவும் இருக்கின்றது. 2 விஷயம். ஒண்ணு, திரு இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார், ஒரு 100 நாட்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். பல இடங்கள்ல இதை செய்யல அதை செய்யலன்னு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார். ஒரு கான்கிரீட்டா எந்தெந்த இடத்துக்கு இது எல்லாத்துக்கும் மானாவாரியா நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொழுதுபோக்காக பேசுவதாகத்தான் எனக்கு தோன்றது. தானே அவரால் அந்த எல்லாம் முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நாம அதை பத்தி இவாலுவேட் பண்ணோம்னா டெஃபினட்டா அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோன்றது. அடுத்ததாக திரு விஜய் அவர்கள் அவருக்கு இந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய செல்வாக்கின் காரணமாக அவர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு சார். எனக்கு நான் அந்த அவருடைய பேச்செல்லாம் நம்ம மொழியமாக கேட்டேன். இன்ஃபேக்ட் திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இதை செய்தீர்களா அதை செய்தீர்களா, இந்த வாக்குறுதியை கொடுத்தீர்களா, அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்காரு. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் என்னென்ன நடந்திருக்கின்றது அப்படிங்கறதையாவது நீங்க தெரிஞ்சுன்னு பேசணுமா, பேசாம இருக்கணுமா? இன்னைக்கு ஒரு திட்டம் என்னன்றா, இந்த அம்மா அப்பா இல்லாத ஒரு 18 வயதுக்கு குறைவான குழந்தைகள், ஒரு அனாதரவான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஒரு உதவும் கரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம். அதாவது தாயுமானவர் என்ற திட்டத்தின் ஒரு அங்கமாக மாசம் 2000 ரூபாய் அவங்களுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் கொடுக்க போகின்றேன் என்பது என்ன அற்புதமான திட்டம். இதெல்லாம் பத்தி பேசணுமா வேண்டாமா? இன்னைக்கு எவ்வளவு பயனாளிகள் அதனால பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் பார்க்க வேண்டாமா? அதே போல எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் செல்வம் சொல்றாரு, எனக்கு எங்க பக்கத்துல ஒண்ணுமே யாரும் வரவே இல்லை, மருத்துவத்துக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி இல்லம் தேடி மருத்துவம் அதை பத்தி அவர் பேசுகிறார். தயவுசெய்து பல இடங்கள் இருக்கிறத நீங்க பார்க்கணும். உங்க கண்ணுல ஒரு கண்ணாடியை கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு அல்லது கண்ணை கட்டி கொண்டு நீங்க இருந்தா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. கிராமப்புற பகுதிகளில் வேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எனக்கு பிபி இருக்குன்னே தெரியாது, சுகர் இருக்குன்னே தெரியாது அப்படின்னு எல்லாம் பேசுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எனக்கு இந்த இல்லம் தேடி மருத்துவம் அந்த உதவியின் காரணமாகத்தான் எனக்கு தெரிஞ்சுன்னா இப்பொழுது நான் மருந்து உட்கொள்ள ஆரம்பித்து விட்டேன் இலவசமாக அப்படின்னு மகிழ்ச்சியோடு பேசுகின்றார்கள் என்றால் அதெல்லாம் என்ன, இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் கிடையாதா? இதெல்லாம் அந்த போன தடவை அவங்க எலக்டோரல் ப்ராமிசஸ்ல இதெல்லாம் சொல்லலைன்னா கூட, பட் இதெல்லாம் வந்து மக்களுக்கு மிக தேவையானது என்பதை உணர்ந்து நம்முடைய முதல்வர் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதை பாராட்டத்தை கூட உங்களுக்கு மனசே கிடையாது. மூன்றாவதாக எங்க சார் நான் பாக்குறேன், இந்த குழந்தைகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறதுக்கு அதற்கு முழுமையாக உதவி செய்வதற்கு இந்த அரசாங்கம் முன் வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்போஷர் என்ற வகையில மிகப்பெரிய அளவிற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய கல்வி அமைச்சர். அடுத்ததாக மாசம் 1000 ரூபாய் அந்த மேற்படிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகள், இதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் 2 பேருக்குமே கொடுக்குறாங்க 1000 ரூபாய். இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய சமாச்சாரம், இதெல்லாம் பத்தி இதெல்லாம் எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் இந்த இல்லம் தேடி மருத்துவம் இருக்க அதை பத்தி யுனைடெட் நேஷன்ஸே மிக பெருமையாக பேசி நம்முடைய கையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை அவர்கள் பேசுகின்றார்கள். ஆனால் நமக்கு அதை பற்றி பேசுவதற்கு இழிவாக பேசுவது கூடாது. அதை வந்து நாம பெருசா பாராட்டலைன்னா கூட அதை வந்து எனக்கு ஒண்ணுமே எங்கேயுமே தெரியல எனக்கு அப்படின்னு இழிவெல்லாம் பேசக்கூடாது. அது அவ்வளவு அற்புதமான ஒரு திட்டம். தவறா சொல்றீங்க ராமசுப்ரமணியன் சார், நீங்க தவறா சொல்றீங்க. சரி சார், ஓகே. மிஸ்டர் செல்வம், உங்கள்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன், யாராவது பேசும்போது குறுக்கு இறங்கி கட்டி நான் என்னதை தவறா சொன்னேன் அப்படின்னு ஏதோ பொதுவா பேசினா என்ன சார் அர்த்தம்? நீங்க கண்ணாடி போடுங்க சார், நான் கண்ணாடியே போடுறது இல்ல.
நான் எனக்கு கண்ணாடி அவசியம் போட்டு ஏற்படல. பேசுறேன். நான் கண்ணாடியை சார், போட்டு ஒரே பேசுறேன். ஒரு தயவு நிமிஷம் செய்து இருங்க பாருங்க. சார். சார், ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணன் என்ன தவறா சொல்லிட்டார் சொல்லுங்க. எனக்கு கண்ணாடி நான் மஞ்சள் கருப்பு கண்ணாடி போடணும் பார்க்கவே இல்ல அப்படி சொல்றேன். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சார். கிராமங்கள்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்ல டாக்டர்ஸ் இல்ல, செவிலியர்கள் இல்ல. அதை விட்டுட்டு மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இப்படி உருட்டு விட்டுக்கிட்டு இருந்தா இது நியாயம் கிடையாது. சரி, பேசி முடிச்சிட்டீங்களா? அவரை பேச விட்டுருங்க. இல்ல அதாவது அவர் பேசும்போது நான் ஒரு நாகரிகங்கிறது ஒரு வார்த்தை கூட குறுக்க பேசல. என்னாலையும் பேச முடியும், என்னாலையும் அவர் பேசுறதை விட இன்னும் அதிகமாக இறஞ்சி பேச முடியும். ஆனா என்னுடைய பாணி அது அல்ல. ஏனென்றால் நான் இப்ப யாரையும் அலோவ் பண்ணிட்டு பேசுவதை அலோவ் பண்ணிட்டு என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன் இல்லாமல் அவருக்கு ஒரு கட்சி இருக்கு, அதுக்காக அவர் இப்படி எல்லாம் பேசணும்னு அவருக்கு ஒரு தலையெழுத்து. இன்ஃபேக்ட் அவருடைய கடைசியில பேசுகின்ற முறையில பார்க்கும் பொழுது போன தடவை நான் சொன்னேன், ஒரு 15 நாளுக்கு முன்னாடி அவரோட டிபேட்ல கலந்த போது இப்ப பிஜேபி விட்டு வேற கட்சிக்கு போடாரு போல இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்லுகின்றேன். அவர் கிட்டத்தட்ட தனிப்பட்ட தாக்குதலை நீங்க அனுமதிக்காதீங்க. ராமசுப்ரமணியம் சார் பிஜேபி இருந்து வந்தவரே. அண்ணே, நான் யாரு இல்லைன்னு சொன்னேன். எல்லாரும் ஊர் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். சார் நான் பிஜேபி இல்ல சார், ஜனசங் காலத்துல இருந்து இருந்தவன் சார். நீங்க என்ன உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க இப்படி பண்ணாதீங்கண்ணே, கொஞ்சம் பேச விடுங்கண்ணே. அவர் தனிப்பட்ட தாக்குதலை நீங்க அனுமதிக்காதீங்கன்னு சொல்றேன். தனிப்பட்ட தாக்குதல் பண்ணிட்டாங்க, கருப்பு கண்ணாடி போடுங்கன்னு சொன்னா பிரச்சனையா? போட்டு எம்ஜிஆர் மாதிரி ஆயிடுங்களா? யாரு வேணாண்ணா? சரி சார், சார் முடிச்சிட்டீங்களா? நான் ராஜாட்ட போறேன். இல்ல நீங்க போறதுக்கு முன்னாடி இது மாதிரி உலக அரங்கிலேயே 35 வரை நீங்க பேசுங்க சார். ஒரு நிமிஷம் சார். அதாவது உலக அரங்கிலேயே நம்முடைய மருத்துவத்தை, இல்லம் தேடி மருத்துவத்தை பத்தி பெருமையாக பாராட்டுகின்றார்கள்னா அதை நம்முடைய தமிழ்நாடு அரசு அப்படி செய்கின்றதே என்பதுல நாம பெருமை கொள்ளணும். ஓகே. அதை விட்டுட்டு அதை சிறுமையாக பேசுவது என்பது தவறு என்பதை நான் சொல்றேன். இது யாரும் தனிப்பட்ட தாக்குதல் என்பதே கிடையாது. ஓகே சார். மூன்றாவது இந்த அப்புறம் ஒரு சமூக அளவிற்கு நீங்க பார்க்கணும் சார். அதெல்லாம் இந்த இவர் விஜய் பேசுறார், 1000 ரூபாய் கொடுத்துட்டு சொல்லிட்டு காமிச்சுட்டு இருக்காங்க. அரே கமான், என்ன சார் 1000 ரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயமா சார்? 1,15,00,000 பேருக்கு மாசம் 1000 ரூபாய் போய் கொண்டிருக்கின்றது. அது இன்னும் ஒரு சில நாட்கள்ல கரெக்டான டீடைல்ஸ் வரப்போகின்றது. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு இந்த மாசம் 1000 ரூபாய் என்பது வரப்போகின்றது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல சார். இதுதான் சமூக நல திட்டம் என்பது பெயர். ஓகே. சோசியல் என்ஜினியரிங்னா என்ன சார் அர்த்தம்? ஓகே சார். சொசைட்டியை மேம்படுத்துவதற்கான மிகப்பெரிய அற்புதமான திட்டங்கள். இதெல்லாம் பத்தி நாம பேசணுமா வேண்டாமா? இவளை பத்தி நல்ல விஷயத்தை நாம் பாராட்டுவதற்கு நமக்கு மனசு இருக்கணும். அதை விட்டு நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் கடுமையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுவது கூடாது. ஆகவே இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவாக நான் ஒரே விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். பழைய எதிரிகள் நமக்கு யாருன்னு தெரியும், அதான் ஏடிஎம்கே. புதிய எதிரிகள் யாரு? அது இப்ப புதுசாக கிளம்பி இருக்கின்ற விஜய். இவர்கள் எல்லாம் திமுகவை அழிக்க முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். உண்மை உண்மை உண்மை. இரண்டாவது, கொள்கை இல்லாமல் கும்மாளம் அடிக்கும் கூட்டம் திமுக அல்ல. எஸ், அதுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கின்ற, அதன் வழியாகத்தான் திமுக செயல்பாடு என்பது இருக்கின்றது. ஆகவே ஒரு கொள்கை இல்லாம இது அதை செய்தீர்களா அதை செய்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எது தீர்வே இல்லாத ஒரு சினிமா பாப்புலாரிட்டி வச்சுட்டு பேசுவது என்பது அர்த்தமற்ற பேச்சு என்பதுதான் நான் கருதுகிறேன். ஆகவே இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் பேசியது மிக மிக சரியானதாகத்தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஓகே சார், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியைத்தான் கோடிட்டு காட்டி பேசுகிறார். நடக்காத சம்பவங்களை எதையும் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தில் பேசவில்லை, திரு எடப்பாடி பழனிசாமியும் பேசவில்லை. ஆனால் அது எல்லாமே ஆதாரமற்றது அப்படின்ட்டு பொத்தாம் பொதுவாக ஒதுக்கி தள்ளிவிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்கிறாரா? அதற்கு முன்னாடி ஒரு சில பதில்கள் இவங்க பேசுனதுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை சொல்லிட்டு நான் அதுக்குள்ள வந்துடுறேன். ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கிறேன்னா, வரலாறு பேசினார் அண்ணன். 1969 76 வரைக்கும் நடந்த ஆட்சியில் 28 குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் சர்க்காரியா கமிஷன் ஒன்று உருவாக்கப்படுவதற்கு காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் குற்றச்சாட்டுகளை வைத்தார். அது எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான்.
அதுல ஒரு குற்றச்சாட்டு, முக்கியமான குற்றச்சாட்டு, கோபாலபுரம் வீடு வாங்கினது முதற்கொண்டு வச்சிருந்தாங்க. 1955 அவர் தேர்தலுக்கு முதல் முறையா போட்டியிடுவதற்கு 2 ஆண்டுகள் முன்னரே அந்த கோபாலபுரம் வீடை வாங்கிட்டாரு. அதை இதுல சம்பாதிச்சு தான் வாங்கினாருன்னு சொல்லி ஒரு பொய்ய சொன்னாங்க. அந்த 28 குற்றச்சாட்டுகளுமே நீர்த்து போய்விட்டன, ஒன்று கூட நிரூபிக்கப்படவில்லை. அப்ப ஒரு பொய்யான 28 விஷயங்களை வச்சு ஒரு சர்க்காரியா கமிஷன் அவங்க உருவாக்கி, அந்த சர்க்காரியா கமிஷனுக்கு ஒரு முறை கூட நேரில் ஆஜராகி, ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு போய் கொடுத்ததே எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு என்ன சொன்னார்னா, இது சேலம் கண்ணன் அவர்கள் எழுதி கொடுத்தது, நானாக சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாரு. இது வரலாறு பதிவு. அது மட்டுமல்ல, இது எல்லாமே பொய்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட மலிவான அரசியலை செய்வது ஒன்றும் புதிதல்ல அதிமுகவுக்கு. எம்ஜிஆரே இப்படி மலிவான அரசியல் தான் செஞ்சாரு. அவரோட ஃபாலோயர்ஸ் வேற எப்படி இருப்பாங்க? ஏன்னா அவர் வரலாறு சொன்னதுனால அந்த வரலாறை கோடிட்டு காட்டி நான் இதை சொல்லியிருக்கேன். நான் ஒன்று. அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். இவர்களுடைய கட்சியினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் அவர்களாக இருக்கக்கூடிய சிலுவம்பாளையம் பழனிசாமி ஐயா அவர்கள், அவரோட பேரு இல்ல அவருடைய கிராமம், இல்ல அவருடைய கிராமம், அவரே நான் சிலுவம்பாளையம் தான் சொல்றாரு. அவரே ஒண்ணு மறுத்தலாம் சொல்லல, எல்லா பெட்டிலையும் அப்படிதான் சொல்றாரு. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நான் அந்த ஊர்க்காரங்களால எனக்கு அவர் நல்லா தெரியுங்கனால அந்த உரிமையில நான் கூட சொல்லுவேன். அதுல ஒரு மகிழ்ச்சி உடுங்களா, அந்த மகிழ்ச்சி அவர் அடையட்டுமே. அவரு பயணம் தொடங்கினதுல இருந்தே முதல்ல என்ன சொல்றாருன்னா, 10% தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை. அடுத்த முறை சொல்றாரு, இன்னொரு ஊருக்கு போனோன்னே 15% கூட நிறைவேற்றவில்லை. இப்படி வாய்க்கு வந்ததை 19 அவங்க எம்ஜிஆர் பாணியிலே திரும்ப புரடாவா வருவார். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்கிட்ட ஆதாரங்கள் தெளிவாக இருக்கின்றன. ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். நான் திமுக வழங்கிய 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. 40 அறிவிப்புகள் அரசின் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் 404. இது போக 37 திட்டங்கள் ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டு இன்னும் அப்ரூவ் செய்யப்படாம பெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு. 64 திட்டங்கள் இப்போதைக்கு நிதியின் காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 505க்கும் தெளிவா விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். இதுல எதுங்கிற பட்டியல் கேட்டாங்கன்னா நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். நேரம் கருதி அந்த பட்டியலை இப்ப வெளியிடாத நிலையில இருக்கேன். 2வது, அறிவிக்காத சிறந்த திட்டங்களை நாங்க கொடுத்திருக்கோம். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இன்னுயிர் காக்கும் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மதுரையில் அதிநவீன நூலகம், இன்னைக்கு திருச்சியில நூலகம், கோவையில் மிகப்பெரிய சயின்டிபிக் நூலகம். இது எல்லாமே எங்களுடைய அறிவிப்புகளில் இல்லாத மிக சிறந்த திட்டங்களை நாங்கள் அறிவித்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் கிட்ட பெற்றிருக்கு. இது எங்களுடைய சாதனைகளை நாங்கள் பட்டியலிட்டு சொல்லிட்டோம். எப்படி மலிவான அரசியல் அவங்க செய்யறாங்கிறது, இந்த சாதனைகளை அவர்களால் குறை சொல்ல முடியல. 19 அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள், சிலர் செய்திருக்கக்கூடிய தனிப்பட்ட தவறுகளை கட்சிக்குரியதாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி அவர்கள் செய்து அதிலும் தோற்று விட்டார்கள். உதாரணத்துக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இன்சிடென்ட்ஸ், பாலியல் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஒருத்தர் ட்ரக் வித்தாருன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தனிப்பட்ட நபர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கீழ்நிலையில் பொறுப்பில் இருக்கக்கூடிய இருவர் செய்வது அது கட்சி பொறுப்பாகாது. ஒரு தனி மனிதன் திருட்டு செய்கிறான் சொன்னால் அவன் மீது உரிய நடவடிக்கை இந்த அரசாங்கமே எடுத்திருக்கிறது. உங்களை போல பாலியல் வன்கொடுமைகள் பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா 3 மாத போராட்டத்துக்கு பிறகுதான் அவர் நடவடிக்கை எடுத்தாருங்கிறத நம்ம குறிப்பில் வச்சுக்கணும். இது மட்டுமல்ல, எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை நாங்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கோங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2011 மற்றும் 2016 தேர்தல் அறிக்கைகள் மொத்தம் 507. 11ல் 186, 2016ல் 321, மொத்தம் 2 சேர்த்து 507 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அதுல 269 வாக்குறுதிகள் மட்டும் அரசாணை வெளியிட்டு நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்ப மீதி இருக்கிறது எதுவுமே நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா நான் சொல்றேன், நான் அவர்கள் நிறைவேற்றாத முக்கியமான சில திட்டங்களை கோடிட்டு காட்டணும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் நிறுவப்படும், நிறைவேற்றப்படவில்லை. ஆன்லைன் ட்ரேடிங் தடுக்கப்படும், அதை அவங்க செய்யவே இல்லை. மொபைல் மின்னணு ஆளுமை திட்டம் செயல்படுத்தல. இலவச டிடிஹெச் சேவைகள் விரைவாக வழங்கப்படும், வழங்கல. வீடுகளில் திருட்டு கொள்ளைகளை தடுக்க இளைஞர் சிறப்பு படைகள் உருவாக்கப்படும், அவர்கள் இருந்தப்ப செய்யல. பள்ளி குழந்தைகளை பாதுகாக்க மாணவர் சிறப்பு படை உருவாக்கப்படும், செய்யல.
சிங்கப்பூரில் உள்ளது போல சென்னை, மதுரை, திருச்சி, கோவை மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் செய்யல. இது எல்லாம் 2011 சொன்னவை. 14 சொல்லி செய்யாததை பட்டியலிடுறேன். 2160 கோடி ரூபாய் செலவில் 311 ஏக்கரில் சென்னை திருமலிசை துணைக்கோள் நகரம் உருவாக்கப்படும் சொன்னாங்க. செஞ்சாங்களா? மதுரை விமான நிலையத்துக்கு அருகில் 586.86 ஏக்கரில் ஒருங்கிணைந்த துணைக்கோள் நகரம் உருவாக்கப்படும் சொன்னாங்க. செஞ்சாங்களா? ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இலவச செல்போன் வழங்கப்படும் சொன்னாங்க. செஞ்சாங்களா? பொது இடங்களில் இலவச வைஃபைன்னு சொல்லி சொன்னாங்க. செஞ்சாங்களா? ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கோஆப்டெக்ஸில் பொங்கல் பண்டிகைக்கு துணி எடுக்க 500 மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் சொன்னாங்க. செஞ்சாங்களா? அம்பேத்கர் அறக்கட்டளை நிறுவப்படும் சொன்னாங்க. செஞ்சாங்களா? 25 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் மகளிர் மற்றும் குழந்தைகள் பேணும் வகையில் வைட்டமின் டி மற்றும் இரும்பு சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட ஆவின் பால் 1 லிட்டர் 25க்கு என குறைந்த விலையில் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்களே. செஞ்சாங்களா? இதை சொல்லிடுறேன். இது போல இவர்கள் சொன்ன எதையுமே செய்யாம தயவு செஞ்சு நீங்க பேசும்போது நீங்க எவ்வளவோ வன்மமா குறுக்க பேசுறேன்னு சொல்லிட்டேன். 2021 நீங்க இதெல்லாம் செய்யலன்னு தான் உங்களை வெளியேற்றினாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் முக்கியமான பதிவுகளை நான் சொல்ல விரும்புறேன். இவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில பிரபாகரன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னது மறந்துட்டீங்களா சார்? சரி, எவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க சொன்னீங்க. நீங்க இதுதான் தமிழர்களுக்கு நீங்க அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற ஆதரவா? சரி, நீங்க உங்க பீரியட்ல சொன்னீங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்லிடுறேன். இருக்க மற்ற கட்சிகளை இல்ல சார் ஒரு நிமிஷம் சார் மன்னிக்கணும் மற்ற கட்சிகளை ஒரு நிமிஷம் தான் பேசியிருக்கேன். நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். உங்களுக்கு 13 நிமிஷமும் எனக்கு 6 நிமிஷமும் நீங்க கொடுக்கறதுங்கிறது முறை கிடையாது. மன்னிக்கணும் சார். இன்னும் 3 நிமிஷம் நீங்க பொறுத்து தான் சார் ஆகணும். கேட்டுக்குங்க, நான் தெளிவா சொல்லிடுறேன். நானு மற்ற கட்சிகளை உடைக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. கட்சிகள் அவர்களுடைய கொள்கையில் இருந்து மாறுபடுகின்ற பொழுது, சுயநல தலைமையாக மாறுகின்ற பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்மை வழி நடத்துவதற்கு சரியான கட்சின்னு விருப்பப்பட்டு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருகிறார்கள். தகுதியானவர்கள் சேருகிறார்கள். பாருங்க, நீங்க பேச தொடங்குனதுல இருந்து அவர் அமைதியா இருந்தாரு. நீங்க 12 நிமிஷம் பேசுனீங்க, நான் 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். சரியா? நீங்க 12 நிமிஷம் பேசுனீங்க. நீங்க கனையாளி கதையிலிருந்து முழுசா எடுத்துட்டு வந்தீங்க. இந்திரா காந்தி வாழும் உதாரணம், ஆமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தீங்க. ஒரே நிமிஷம். அவரு பேசுறத வந்து இல்ல அவரு 29க்கு தான் அவருக்கு நான் கொடுத்தேன். கருத்து ரீதியா பேசினா பேசலாம். நம்ம அதுவும் அவரு இப்ப கருத்து ரீதியா தானே பேசுறாரு. அவரு நீங்க சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுக்கு ஒரே உதாரணத்தை சொல்லிட்டு நான் ஒரு பதில சொல்லி ஆகணும். கொஞ்சம் முடிங்க. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்ல 4,57,634 மனுக்கள் பெறப்பட்டன. அதுல 20,000 வளர்ச்சி பணிகள் செயல்படுத்தப்பட்டு விட்டது. 32,000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 30,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. 10,000 பேருக்கு தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கறத தெளிவா சொல்லி கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் பயனாளிகள் பெற்ற மனுக்களில் இருந்து விடைகள் தெரிந்திருக்கிறது. அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு கருத்துல வச்சுக்கங்க. இங்க 10ஆம் பொதுவால எதுவும் பேசல. அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல், மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக முகாம்கள் நகரங்களில் மட்டும் 3788 நடத்தப்பட்டிருக்கிறது. சரி, 6232 முகாம்கள் கிராமப்புறங்களில் நடைபெற்று மக்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் மக்களுக்கு தெளிவாக அவர்களுக்கு பயன்பாடுகள் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்க தயவு செஞ்சு நீங்க போட்டி பொறாமையா பார்த்துக்கிட்டு அதை குற்றம் சொல்றதுக்கு நீங்க சொல்லலாம். ஆனா பெருமளவில் மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் சொல்லி இல்லம் தேடி மருத்துவத்துல எவ்வளவு தூரம் பயன்பெற்றிருக்கிறாங்கிறத அண்ணன் ஐயா கரெக்டா சொன்னாங்க. இல்லம் தேடி கல்வியிலும் எவ்வளவு தூரம் சிறப்பா பயன்பெற்றிருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். மலிவான அரசியலை செய்வது பாரதிய ஜனதா, மிக மலிவான அரசியலை செய்து கொண்டிருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நான் உங்ககிட்ட வர நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well.
எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Caught in a fleeting moment, ஓவியமானாயோ மேனியிடம் தீண்ட வானமாயானா கல்யாண கோலம் அழகை கூட்டுதே அழகே அடி அழகே கல்யாண கோலம் கனவு போலவே மேனியிடம் தீண்ட Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakkam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 7. நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. காசிநாத பாரதி பேசும்போது குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ பேசுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா உங்ககிட்ட? சர்க்காரியா கமிஷன் இவர்களை விடுவித்து விட்டது என்ற அடிப்படையில் அவர் சொன்னார். சர்க்காரியா கமிஷனில் விஞ்ஞானபூர்வமான ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். 12 கோடி ரூபாய்க்கு அன்றைக்கு வீராணத்திலிருந்து இங்கே குடித நீரை கொண்டு வருவதற்கான வீரநாராயணன் ஏரியிலிருந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து கொண்டு வருவதற்காக அன்றைக்கு கான்ட்ராக்டர் சத்யநாராயணா அவர்களிடம் கொடுக்கப்பட்ட தொகை 12 கோடி. என்னைக்கு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 12 கோடி ரூபாயும் வேலை தொடங்குவதற்கு ஒரு 10% வேலை கூட தொடங்காத போது அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 12 கோடி. அந்த பணம் பெற்ற அடுத்த வாரமே அவர் சூசைட் செய்து கொண்டு செத்து போனார், அண்ணாநகர் ரமேஷ் போல. அந்த காலகட்டத்திலே அந்த ஒதுக்கப்பட்ட பணம் பிறகு புருஷோத்தமன் என்பவர் மூலமாக முரசொலி மாறன் அவர்களுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது. அன்றைக்கு அந்த அறிவாலயம் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு கிரவுண்ட் நிலத்தினுடைய விலை 45,000 ரூபாய் என்று அன்றைக்கு சந்தை மதிப்பை வரை சர்க்காரியா கமிஷன் வெளியிட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த புத்தகம் எங்கள்கிட்ட இருக்குது. நான் வேணால் ராஜா தமிழ்மாறன் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். அந்த காலத்திலே 12 கோடி ரூபாய் என்று சொன்னால் இன்றைக்கி 1200 கோடி ரூபாய், இன்னும் கூட வரும். இன்றைய மதிப்புங்கிறது 12,000 கோடி கூட வர முடியும். அப்படி ஒரு ஊழலை செய்தவர்கள், விஞ்ஞானபூர்வமாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஊழலை செய்தவர்கள், ஒட்டுமொத்தமாக தமிழினத்திற்கு எதிராக தமிழினத்திற்கு துரோகம் செய்த ஒரு கும்பல் இன்றைக்கு மலிவு அரசியலை பற்றி பேச கிளம்பிவிட்டார்கள் என்பதே உண்மையிலேயே தமிழக அரசியலுக்கு இவர்களெல்லாம் சாபக்கேடு என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். 1924 உருவாக்கப்பட்ட அந்த காவிரி பிரச்சனையினுடைய ஒப்பந்தத்தை 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மைசூர் மகாராஜா சமஸ்தானத்திலும் எழுதப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். 1924 புதுப்பிக்கப்பட வேண்டிய அந்த ஒப்பந்தம் 1974 புதுப்பிக்காமல் கருணாநிதி அவர்கள் விட்டதால் தான் இன்றைக்கு எங்களுடைய தஞ்சை டெல்டாவை பாலைவனமாக மாற்றி காட்டியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 7 to 10 மாவட்டங்கள் 74 சமஸ்தானம். ஆமா, 1924 மைசூர் சமஸ்தானத்தோடு ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். 1974 சமஸ்தானம் எங்க சார் இருந்தது? 24 இருந்து 1800 சொச்சத்திலிருந்து வந்ததுங்க. நான் வேணா அதுல இருந்து அதுக்கு முன்ன 50 ஆண்டுகளை கொண்டு போங்களேன். நீங்க நான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்க பிறகு சொல்லுங்க. 20 ஆண்டு 50 ஆண்டு ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் பொய் சொல்வதாக இருந்தால் நீங்க எவ்வளவு ப்ராசிக்யூட் பண்ணிடுங்க. 1884 ஏற்பட்ட ஒப்பந்தம் 1924, 1924க்கு பிறகு 1974 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். அது புதுப்பிக்கப்படவில்லை, விட்டது கருணாநிதி. ஏங்க என்ன பேச விடுங்க. இல்ல அவ்வளவு தலையிடல, என்னை பேச அனுமதிக்கணும். நீங்க பிறகு நீங்க வேணா அப்செக்ஷன் நீங்களும் குறிச்சு வச்சுக்கிட்டு ஒரு நெறியாளராக இருக்க இல்லாம நீங்க தரப்பினராக மாறிக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக கச்சத்தீவு பிரச்சனையில அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அங்க விட்டு கொடுத்த போது கச்சத்தீவை
வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் கருணாநிதி. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை வாழ்வாதார பிரச்சனைக்கும் காரணமாக அமைந்தது கருணாநிதியும் கருணாநிதியினுடைய குடும்பம். அதை விட்டுவிட்டு ஏதோ நாங்கள் தமிழக மக்களுக்கு ஏதோ சாதித்து விட்டதை போல 2011 இந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது மின்வெட்டு, 24 மணி நேரம் மின்வெட்டு. அந்த மின்வெட்டு துறைக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சிருந்தாங்க ஆற்காடு வீராசாமி. அடுத்த ஆட்சி ஏற்ற அடுத்த 4 மாதங்களுக்குள்ள வள்ளூர் மின்திட்டம் என்ற 2500 மெகாவாட் மின்திட்டத்தை கொண்டு வந்து போர்க்கால அடிப்படையில் மின்சார தேவையை கொண்டு வந்து மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா. ஏதோ ஒன்று அவருங்க அதை செய்யலை இது செய்யலை சும்மா வந்து சொல்லுவதெல்லாம் தவறுங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து அந்த 69% இடஒதுக்கீடு தான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் எந்த இடத்துலையும் கிடையாது, எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து தமிழகத்திற்கு மட்டும்தான் சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க. 9வது அட்டவணையில் திருத்தப்பட்டதால் தான் அது இன்னைக்கு வரைக்கும் இந்திரா சகானி வழக்கில் மாற்றம் வராமல் இருக்கிறது. இந்திரா சகானி வழக்கில் வந்து 50% மேல் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு சொன்ன போது கூட நம்ம அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்ததால் இன்னைக்கு வரைக்கும் 27 லட்சம் அரசு ஊழியர்கள் தமிழகத்தில் பணி செய்கிறார்கள் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம். 34% இருந்த இடஒதுக்கீடை 50% மாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 50% இருந்த இடஒதுக்கீடை 68% மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஒரே நாள் இரவில் மணியக்காரர்கள் என்று சொல்லுகின்ற அந்தந்த பகுதியில் இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த வில்லேஜை நிர்வகித்த போது ஒரே இரவிலே மாற்றி காட்டி 12,000 கிராம நிர்வாக அலுவலர்களை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதிலே 2,500 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்களாக மாறினார்கள். அத்தனை புரட்சியையும் அத்தனை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் எங்க சொல்லுங்களேன். 33 லட்சம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை கொடுத்தது தமிழக அரசு, அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல வந்து மாணவர்கள் வந்து விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயில வேண்டும் என்று மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்த ஒரு புரட்சி தலைவி அம்மா. எல்லாத்தையும் இன்னைக்கு நிப்பாட்டிட்டு நாங்கள் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்றது ஏறக்குறைய சாப்பாட்டை பூரா பிடுங்கிக்கிட்டு டீ செலவுக்கு மட்டும் காசு கொடுப்பது போல. ஏன் தமிழகத்தில் இன்னைக்கு வந்து இருக்கிற சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. மெத்தப்பட்ட மீன் வந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போயிட்டே இருக்கு. முதலமைச்சரே அதற்கு வந்து கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது போல போதையின் பாதையில் செல்லாதீர்கள். ஏங்க காவல்துறை உங்கள்கிட்ட தானே இருக்கு, நடவடிக்கை எடுக்காம விட்டுவிட்டு யாரோ NGO போல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. 25,000 ஆசிரியர் அவர் அவ்வளவு சொன்ன போது 25,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இன்றைக்கு தமிழகத்தில் போராட்டம் நடக்காத துறையே இல்ல. இன்னைக்கு பழைய ஓய்வு திட்டம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் 16,000 பேர் எங்களை வந்து தொகுப்பூதியத்திலிருந்து நிரந்தரம் செய்யுங்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் யாருடைய துறையில தெரியுமா இருக்கு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய துறையில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் அவர்களை வந்து சென்ற வாரம் அடித்து ஏத்தியதை அந்த ஆசிரியர்கள் அடித்து ஏத்தியதை நாம பாக்குறோம். எங்காவது நீங்க பிறகு பேசுங்க, நீங்க பேசுற போட்டோம் இல்லங்க தவறுகளை நாங்க சுட்டி காட்டுறோம். மலிவான அரசியலை யாரு பண்றாங்க அதான் கேட்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மக்களின் நலன் சார்ந்து பேச வேண்டியது எங்களுடைய கடமையா இல்ல? எதிர்கட்சியாக எங்களுடைய கடமை, நாங்க எங்க கடமையை சிறப்பா செய்யறோம். நான் உங்களுக்கு ஒரு 4 நிமிஷம் டைம் தரேன். அவருக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு அவருக்கு 8 நிமிஷம் கொடுத்தீங்க. இல்லங்க இல்ல உங்களுக்கு இன்டரப்ட் ஆகாம கொடுப்பாரு. 39 கொடுப்பாரு, எனக்கு இன்டரப்டோட கொடுப்பாரு. கரெக்ட்டா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப அவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் சொன்னாரு ஊழல்களை பற்றி ஒரு பட்டியலிட்டு திமுகவை பத்தி விஞ்ஞான ஊழல்னு சொன்னாரு. எம்ஜிஆர் அவர்கள் 77 இருந்து 88 வரைக்கும் இருந்தார். அந்த ஆண்டுகளில் நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க. எங்க மேல குற்றச்சாட்டுகளை நீங்க நிரூபிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே உங்களுக்கு இருந்துச்சு. ஆனா சர்க்காரியா கமிஷன்ல நீங்க வந்து உங்களுடைய விட்னஸ கூட பதிவு பண்ணாம இருந்தீங்கன்னா அதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டியதானே சார். சார் நீங்க நான் பேசல சார் தயவு செய்து பேச வேண்டாம்னு சொல்லுங்க சார். நீங்க 11 வருஷம் ஆட்சியில இருந்தீங்களே, நீங்க சார் அதெல்லாம் வேண்டாம். 11 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தாங்களே அவர்கள் தவறாக முரசலிமாறன் அவர்களுக்கு அங்க ஒரு 11 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தாங்களே, என்ன செஞ்சாங்க? 11 ஆண்டுகள் நிரூபிச்சிருக்க வேண்டியதானே அந்த காசு வீராங்கேரி கூடல அரசு 11 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி அவருடைய சர்க்காரிய கமிஷன் வெளியிட்டு இருக்கிறது ஒரு கிரவுண்டுங்கிறது 45,000 ரூபாய் என்பது வரைக்கும் வெளியிட்டு நான் சொல்றேன்னா நான் முழுமையாக சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட் நீங்க ரிப்போர்ட்ட படிச்சது என்ன பிரயோஜனம்? டிபேட் வைக்க எம்ஜிஆர் செய்யலையே. انا ஏதாவது நீங்க ஏதாவது போய் நாங்க பொய்யலாம் சொல்லல. 11 ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி இருந்தது. அவர்களால் நடவடிக்கை எடுக்காமல் தோற்று போனார் எம்ஜிஆர்ங்கிறதா நிதர்சனமான உண்மை. சர்க்காரியா கமிஷன் தோற்று போனது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து பெருசா சொல்றாங்க இல்லையா? எங்க கட்சியினுடைய தலைவர் ஒன்னும் குற்றவாளி ஆகல.
ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் குற்றவாளியாக கோர்ட்டில் சொல்லப்பட்டு இன்னைக்கு அவருடைய நெருங்கிய தோழியான சசிகலா அம்மையார் அவர்கள் 4 ஆண்டுகள் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் சார் குற்றவாளி ஆகல. கனிமொழி வந்து சுதந்திர போராட்டத்துல இருந்தாங்களா? கனிமொழி வந்து சுதந்திர போராட்டத்துல இருந்தாங்களான்னு கேக்குறேன். ஏங்க உங்க கவர்மெண்ட் தீர்ப்பு இருக்கு. உங்க கவர்மெண்ட்ல சொல்றது வேற. உங்க கவர்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் வேற இருக்காங்க. அக்யூஸ்ட் வேற. அதாவது நீங்க வந்து கிரிமினல் சார் இதெல்லாம் சும்மா பேச்சு. மாற்றுக்கட்சியுடைய ஆட்சியில உள்ள இருந்தாங்க. நீங்க அரசாங்கம் நடக்கின்ற போது உங்களுடைய கனிமொழி உள்ள இருந்தாங்க. யாரால இருந்தாங்க? இப்படி நீங்க குறுக்க பேச அனுமதிக்கிற முறை இல்ல. சொல்லும் பொழுது 200 கோடி ரூபாய்க்கு மேயர் கணவர் பொன்வசந்த் கைது செய்யப்பட்டிருக்காங்க. யாருடைய அரசு? அதிமுக அரசு. காசிநாத பாரதி திமுக அரசு கைது செய்யற அளவுக்கு நீங்க பேசுறாங்க. காசிநாத பாரதி கைது செய்யப்பட்டாரு. ஏங்க சீதா பேர் என்ன சொல்லுங்க? குங்கா தீர்ப்பு என்ன சொல்லுங்க? நீங்க குமாரசாமி கூட கதையெல்லாம் வேண்டாம். நீங்க எல்லாம் நான் சொல்றேன் ஒரு கட்சியோட தலைவி குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க அடுத்து நீங்க வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டுகள் எடுபடாது. மக்கள் தெளிவாகத்தான் இருக்காங்கிறத சொல்லிடுறேன். ரெண்டாவது, இந்த கச்சத்தீவு மறுபடியும் திரும்ப இந்த மாநில சுயாட்சி இந்த கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அண்ணன் சொல்றாங்க இல்லையா? அண்ணன் நான் சொல்றேன் 77 இருந்து 88 ஒரு 11 வருஷம் 91 96 5 வருஷம் 2001 இருந்து 2000 சார் நான் வந்து சார் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம் நீங்க கேட்டீங்க சார். நான் கேக்குறது வேற. நீங்க சார் இவரு இப்படி குறுக்க பேசினா நீங்க அவரு பேசுறீங்க என்ன சொல்றீங்க கேக்குறீங்க என்ன சொல்றீங்க நீங்க கேக்குறீங்க கேபினட் அமைச்சர்களே மத்திய இதெல்லாம் வந்து முறை இல்ல. நாங்க அதிமுக வந்து மத்திய அரசுல கிடையாது. ஒரே ஒரு ஆண்டு தான் இருந்தோம். 31 ஆண்டுகள் துணை சபாநாயகராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது. 31 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது. நீங்க சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து புடிச்சு செஞ்சிருக்க வேண்டியதான. உங்களை யாரு நிப்பாட்டுனாங்க? நீங்க தான் ஒன்றிய அரசோட இணக்கமா தானே இருந்தீங்க. செஞ்சிருக்க வேண்டியதானே, ஏன் செய்யல? அப்ப உங்களுக்கு தெளிவா தெரியுது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேக்குறேன். நான் சொல்றேன் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. மத்திய அரசுல நீங்க இருந்தீங்க, நீங்க நிறைவேற்ற நீங்க நீங்க கூட்டணியில இல்லையா? இப்ப கூட்டணியில இருக்கீங்களா? செய்யுங்க சார். இப்ப கூட்டணியில இருக்கீங்க, செய்யுங்க சார். அமித்ஷாட்ட சொல்லுங்க. ஆனா அமித்ஷாட்ட சொல்லுங்க, மோடி மஸ்தான்ட்ட சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க சார். ஒரே ராஜா நாங்க இருந்த கேட்டுக்கலாம். ராஜா ஒரு நிமிஷம், உங்களை கேள்வி கேட்டா நீ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு கேளுங்கறீங்க. அவரை பேசும்போது அவர் மாநில அரசுல நீங்க மத்திய அரசுல இருந்தது மத்திய அரசுல 9 கேபினட் அமைச்சர்கள் உங்களோட இருக்காங்க. பாருங்க ஒரே நீங்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் நீங்க மறந்து போனது கனிமொழி கண்டிட்டடா. உங்க சகோதரர் மூக்க அழகிரி உட்பட 9 பேர் இருந்தாங்க. என்ன பண்ணீங்கன்னு கேட்கணும்ல. கனிமொழி என்ன பண்ணணும்னு கேட்கணும்ல. கனிமொழி கண்டிட்டடா. பேசுவோம். அபேட்டட் ஃப்ரம் சார்ஜஸ். அம்மா வந்து அபேட்டட் ஃப்ரம் சார்ஜஸ் பேசுவோம். அம்மா அபேட்டட் ஃப்ரம் சார்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் எடுத்து படிங்க. யார் அபேட்டட் ஃப்ரம் சார்ஜஸ்? இறந்து இந்தியாவுல வந்து ஆமாங்க குற்றவாளி பர்சன்டைஸ்னா நீங்க பர்சன்டைஸ்னா நீங்க பண்றது சரியில்லைன்னு எனக்கு என்னோட வாதம் ரொம்ப சிம்பிளான. யார் சரியில்லை? நீங்க பண்றது எது சரியில்லைங்க? நான் சொல்ற வார்த்தை தவிர ஏங்க அவர் சொல்றது மாநில ஆட்சி சொல்றாரு, நீங்க மத்திய ஆட்சியில என்னங்க நீங்க பாரதி இல்ல நீங்க அவர் பேசவே விட நீங்க பேசும்போது அமைதியா இருக்கிறாங்கல்ல. 31 ஆண்டுகள் பீஸா கூப்பிடுங்க. நீங்க அதுக்கு யாராவது டம்மி பீஸா நீங்க பேசும்போது அவங்க அமைதியா இருக்காங்க. வேற யாராவது கூப்பிடுங்க. நீங்க 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பேசும்போது மட்டும் மாநில ஆட்சி மத்திய ஆட்சியை கம்பேர் பண்ணி பேசுறா. நீங்க எல்லாம் கேட்கணும். என்னங்க மத்திய ஆட்சி? மத்திய ஆட்சியில 10 வருஷம் இருந்தது யாருங்க? நீங்க கூட்டணி இருக்கீங்க செய்யுங்கங்கற. இப்படி நீங்க ஏங்க கூட்டணி இல்லங்க வாட்ச் தானே இந்த கூட்டணி சார். ஏங்க கூட்டணி ஆட்சி இந்த ஆட்சி நீங்க செய்யுங்கன்னு கேக்குறோம். ஏன் செய்ய மாட்டீங்களா? கம்பேரிசன் நீங்க பேசுறீங்க சார். சார் நாங்க ஆண்ட ஒரு கிட்ட அறிவிச்சா அண்ணா திமுக காரங்க போய் சேருது. 9 அமைச்சர் வச்சு என்ன சார் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்த்தகடத்தமா பேசுறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் முறையற்ற பேச்சு. இன்னைக்கு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு தமிழ்நாட்டு நலனுக்கு
சார் வீட்டு கொடுங்க சார் நாங்க ஆதரவு அளிக்கிறோம் இன்னைக்கு நாங்க ஆதரவு அளிக்கிறோம் சார் மத்திய அரசுல 10 ஆண்டுகள் எதுக்காக ஆட்சியறீங்க யாருக்கு ஆதரவு இவர் சொன்னார்ல நீங்க மாநிலத்தை கல்வி பட்டியல கல்வியை மாநில பட்டியல கொண்டு வரதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் நிதி பெறறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் நீங்க கச்சத்தீவை நீங்க கொண்டு வரது ஒன்றிய அரசு கிட்ட பேசுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் இது எல்லாம் தமிழ்நாட்டு நலனுக்கு தான் கேக்குறோம் இல்ல திமுக காரன் வீட்டுக்கு கேக்குறோம் என்ன சார் நீங்க பேசுறீங்க தமிழ்நாட்டு நலனுக்கு நீங்க எதுவுமே செய்ய தயாரா இல்லங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது தமிழ்நாட்டு நலன் பாதிக்கப்பட்டது எல்லாமே அண்ணா திமுக ஆட்சியில தான் தமிழ்நாடு சரிஞ்சதுக்கு காரணமே நீங்க உங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல நலிச்சு போய் திமுக என்ன பெற்றேனா துரோகத்துக்கு அர்த்தமே திமுக செல்வமண்ணே சொல்ல விரும்புறீங்களா பாரதி பாரதி கொஞ்சம் அமைதியா இருக்கு பாரதி பாரதி கொஞ்சம் ராஜா 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 நீங்க ராஜா ராஜா நீங்க பேச நீங்க எதுக்கு ஆதாரம் ராஜா நாங்களும் ஆதாரம் வச்சிருக்கோம் என்ன சார் பேசுறீங்க அர்த்தம் கட்டத்தனமா பேச இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா யார் என்ன பேசுறாரு யார் என்ன பேசுறாரு நீங்க பேசுறீங்க யாருக்காச்சும் பேசுறீங்க பாரதி பாரதி நீங்க பேசுறது யாருக்காச்சும் கேட்கணும் பாரதி யாருக்குமே கேட்காது பாரதி அதே வார்த்தை அவருக்கும் சொல்லணும்ல நான் பேசுவேன் நீங்க அவருக்கு அவர் எங்க பேசுறாருன்னு அவர் நீங்க பேசும்போது பேசுறதே இருந்து நீங்க எல்லா கதையும் சொன்னப்ப கம்பெனி காரணம் தான் நடக்காத அப்ப நான் நடந்ததானே சொல்றேன் உங்களால பொறுத்துக்க முடியல சார் உங்களால பொறுத்துக்க முடியல ஏன்னா உங்களுக்கு மத்திய குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கு பதறீங்க பதறாம பதில் சொல்லுங்க இந்த டைம்ல பதில் சொல்லுங்க யார் பதில் சொல்லுங்க ராஜா பாரதி கொஞ்சம் பதறாதீங்க சார் யார் பதறா நியாயம் இருந்து சொல்லுங்க ஐயா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க செல்வமண்ணே ஏதாவது நீங்க சொல்லணுமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சுருக்கமா முடிக்க பாப்போம் ரொம்ப கேவலமா போயிருக்கு இன்னைக்கு டிபேட் ரொம்ப மகாமட்டமா ரொம்ப கேவலமா போயிருக்கு இன்னைக்கு அண்ணா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்லப்பா அதாவது ஏற்கனவே என்னுடைய கருத்தை முன்கொண்டுறதுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்க என்னுடைய இனிய நண்பர்கள் கொடுக்கல அதனால வேற ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் தேர்தல் நேரத்தில் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் அதோட நல்லது சார் எதை சொல்ல விரும்புறீங்களா சார் ராமசுப்ரமணியம் சார் நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன் சார் டைம் இல்லை எனக்கு அதாவது எனக்கெல்லாம் ரொம்ப லங் பவர் கிடையாது இந்த மாதிரி ஒரு சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தா என்னால நாங்க பேசுவது என்பது இயலாத ஒரு காரியம் அது இன்க்ளூடிங் செல்வம் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் பேசும்போது அவர் ரொம்ப குறுக்கிட்டு பேசினார் ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் லங் பவர் பட் ஒரே விஷயம் 1008 குறைகள் நீங்க டிஎம்கே மேல வச்சாலும் அதே குறைகள் அதே சர்க்காரிய கமிஷன் அதே மற்ற ஊழல்கள் வீராணம் ஊழல் இதெல்லாம் எத்தனையோ தடவை பேசியாச்சு ஆனா இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் வைத்து அதெல்லாம் வந்து புறந்தள்ளி விட்டு மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் என்ன அப்ப மக்களுடைய செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கின்றது என்று பொருள் இரண்டாவதாக ஒரே ஒரு நிமிஷம் இறஞ்சி சத்தங்கத்தெல்லாம் போட மாட்டேன் இரண்டாவதாக இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியில ஏராளமான அந்த திட்டங்கள் அந்த திட்டங்களின் பலன்கள் பெருவாரியாக அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் போய் சேர்கின்றது அதனால் அவர்களுடைய ஏகோபித்த ஆதரவு என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்றது இதுதான் இப்ப சமீபத்தில் இந்தியா டுடே கருத்து கணிப்பு மிக தெளிவாக சொல்லியது ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது கூட்டணி இல்லாமலே நின்னலாம் திமுக பெரிய அளவுல அபரிமிதமான ஆதரவு ஆட்சிநாத பாரதி நான் உங்ககிட்ட கடைசியா வரேன் பாரதி நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்க பாரதி அவ்வளவுதான் சார் தேங்க்யூ சார் சொல்லுங்க பாரதி கடைசியா நீங்க ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிருங்க நான் அவர்கிட்ட கொடுத்தேன் கடைசியா நீங்க குறுக்கிட கூடாது நான் சொல்றது அதான் 360 வாக்குறுதினு சகோதரர் சொன்னாரு 360 வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா நீங்க மக்கள்கிட்டே போக வேண்டியல இந்த கூட்டணி கட்சியெல்லாம் நீங்க வெளில போங்கப்பா அரசியல் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு தனியாவே நின்னுலாம் எல்லா மக்களும் உங்க வீட்டு முன்னால வந்து நின்று உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ன ரைட்டுங்களா நீங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிருந்தீங்கன்னா ஆனா அந்த மடிக்கணினி நிறுத்தப்பட்ட மாணவர்கள்லாம் என்னன்னு கேக்குறாங்க இந்த தாலிக்கு தங்க இழந்து போய் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் கேக்குறாங்க இந்த அம்மா உணவகம் மூடப்பட்டதால இன்னைக்கு கொரோனா பேரிடர்ல 22 லட்சம் பேர் உணவை இலவசமா உண்டாங்க இன்னைக்கு அதையெல்லாம் கெடுத்து விட்டு நான் காலை உணவை கொடுக்குறேங்கிறது எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அவங்களுக்கு வந்து டீ மட்டும் வாங்கி கொடுக்குற மாதிரி நல்லது முடிச்சிட்டீங்கல்ல பேசும்போது குறுக்கிட கூடாது முடிச்சிருங்க அந்த மடிக்கணினி சொன்னாங்க 23,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய வகுப்பறைகளை நாங்கள் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஒரு கிளாஸுக்கு 40 பேர்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா கூட கன்செப்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம் இன்னும் மடிக்கணினிங்கிறது தனிநபருக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம்
பட்ஜெட் எக்ஸ்பென்ஸை சேர்த்தி ஆகும். பட் ஆனால் ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்மார்ட் கிளாஸ் கன்வெர்ட் பண்ணும் பொழுது அதனுடைய பயன்பாடுகள் இன்னும் பன்மடங்கு கூடுதல். இது மாதிரியான தொலைநோக்கு பார்வையில் நாங்கள் வந்து அட்வான்ஸ்டாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். தாலிக்கு தங்கம்னு சொல்லி அண்ணா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகைங்கிறது அதை விட பன்மடங்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு திட்டம், மகளிருக்கு பயன்படக்கூடிய திட்டம். இப்படி ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை இன்டாக்ட் 10 தேர்தல்களுக்கு நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுக்கும் அவர்களுக்குமான கொள்கை கூட்டணி நெடுங்காலமாக 10 ஆண்டுகள்ங்கிறது கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் 2018-19 உருவாக்கப்பட்ட கூட்டணி, 17 இன்னும் சரியா சொன்னால் பாராளுமன்ற தேர்தலுக்கு உருவாக்கப்பட்ட கூட்டணி. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மேலே நம்பிக்கையோடு அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவரும் அவர்களை கண்ணியமாக நடத்தி வருகிறார். அவங்க கட்சியில தான் வந்து என்ன பிரச்சனைனா, இவர் எங்களுக்கு ஏற்ப இல்ல, அவரு எங்களுக்கு ஏற்ப இல்ல, இவரை தலைவரா நாங்க ஒத்துக்க தயாரா இல்ல, அவரு நாங்க அவரோட கூட்டணி, ஆனா அவரு அவங்களோட தான் கூட்டணின்னு சொல்றது மாதிரியான கதைகள், இந்த மாதிரி தவறான தலைமைகள்லாம் இருக்கனாலதான் தடுமாறிக்கிட்டு இருக்கு அதிமுக. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படிங்கறத தெளிவா பதிவு பண்ணி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிர்வாகம் சார்பா நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே நன்றி. நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.